स्वागतम् 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 स्वागतम्। स्वागतम् स्वागतम् स्वागतं मा स्वागतम् स्वागतम् स्वागतं स्वागतं मा स्वागतम् स्वागतं 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 मा स्वागतम्।
ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை மிகுந்த பக்தியுடனும் பணிவுடனும் வணங்கி கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம். மெதுவாக நமது கவனத்தை நமது இதயத்திற்கு கொண்டு வருவோம். நமது வலது கையை இடது இதயத்தில் வைத்து இன்றைய நாளின் தியானத்திற்கு நாம் அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். ஸ்ரீ ஆதிசக்தியான தாங்கள் பிரபஞ்சங்களின் 14 புவனங்களை உருவாக்கியதற்கான நியமம் தாங்களே ஆவீர். எங்களின் புரிதலுக்கும் அப்பாற்பட்டவரான தாங்கள் ஓம் என்கின்ற ஓங்காரத்தின் ஒளியாக இப்பிரபஞ்சம் முழுவதுக்கும் 3 சக்திகளாக எதிரொலிக்கிறீர்கள். தாயே, ஸ்ரீ சதா சிவனின் சுவாசமும் விருப்பமும் தங்களுடன் ஒருங்கிணைந்ததாகும். தாயே, எங்களை பொருளுக்கும் அப்பாற்பட்டு நனவுக்கும் அப்பாற்பட்டு யதார்த்தத்தின் நிலைப்பாடோடு இருக்க அருள் புரியுங்களம்மா. தாயே, எங்களுக்கு ஸ்ரீ மகாலட்சுமியின் சக்தியின் மூலமாக பரிமாணத்தின் இந்த நிலைப்பாட்டில் எங்களுக்கு ஆத்ம விழிப்புணர்வை அளித்திருக்கிறீர்கள். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் துரியா நிலையை எங்களின் தியானத்தின் மூலமாக பெறுவதற்கு அருள் புரியுங்களம்மா. எங்களை ஆசீர்வதியுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகள் அறியாமைகள் அனைத்தும் தங்கள் அருளால் அகற்றப்படட்டும். தாயே, புத்தாண்டு நன்னாளான இன்று தங்களின் ஆசீர்வாதம் அனைத்து சகஜ யோகிகளுக்கும் கிடைத்து நாங்கள் எங்களுக்கு கிடைக்கப் பெற்றுள்ள இந்த பேரானந்தத்தை மற்ற அனைவருக்கும் கொடுக்கக்கூடிய கருவிகளாக இவ்வருடத்தில் வலுப்பெறுபவர்களாக நாங்கள் இருக்க எங்களை ஆசீர்வதியுங்கள் அம்மா. தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த கூட்டு தியானத்தில் நாங்கள் தியானம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். கவனம் மெதுவாக நமது சகஸ்ராரம் 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी
श्रीनिर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्रीकल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्रीनिर्मला देवी नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्रीकल्की साक्षात् श्री सहस्रारस्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्रीनिर्मला देवी नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्रीगणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्रीनिर्मला देवी नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து பிரார்த்தனை செய்வோம். தாயே, தாங்களே ஸ்ரீ ஆதி பூமி தேவி ஆவீர். தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, எங்களின் இடது பிங்களா நாடியில் இருக்கின்ற சமநிலையற்ற தன்மைகளை அகற்றிவிடுங்கள். தாயே, நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை இடாநாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ மகா காளியாகவும் ஸ்ரீ பைரவராகவும் எங்களின் இடா நாடியில் வீற்றிருக்கிறீர்கள். தயவு செய்து எங்களின் இடா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் உணர்கின்ற இந்த அமைதி நிலை எங்களின் சுழுமுனை நாடியோடு இணைத்து நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் இடாநாடி. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
கவனம். மெதுவாக நமது பிங்களா நாடி. தாயின் தாங்களே ஸ்ரீ மகா சரஸ்வதியாகவும் ஸ்ரீ ஹனுமராகவும் எங்களின் பிங்களா நாடியில் வீற்றிருக்கிறீர்கள். தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, நாங்கள் தங்கள் அருளால் உணர்கின்ற இந்த அமைதி நிலை எங்களின் சுழுமுனை நாடியோடு இணைத்து எப்பொழுதும் நாங்கள் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் பிங்களா நாடி. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனம் மெதுவாக நம்மளுடைய மைய நாடியான சுஷுமனா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ மகாலட்சுமியாகவும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவாகவும் எங்களின் மைய நாடியில் வீற்றிருக்கிறீர்கள். தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற சமநிலையற்ற தன்மைகளை அகற்றிவிடுங்கள். நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருக்க எங்களை ஆசிர்வதியுங்கள் அம்மா. தாயே, தங்கள் அருளால் நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் இறைவனோடு இணைந்திருக்கின்ற அந்த அமைதியான ஆனந்த நிலையை அனுபவிப்பதற்கு எங்களை ஆசிர்வதியுங்கள் அம்மா. கவனம் நமது மைய நாடி. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனம் மெதுவாக நமது மூலாதார சக்கரம். தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபமாக எங்களின் மூலாதார சக்கரத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். தாயே, தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். எங்களுக்குள் கள்ளம் கபடமற்ற குணத்தை நிலைநிறுத்துங்கள். வார்த்தைகளுக்கு ஆரம்பமும் முடிவுமாக விளங்கும் தாங்கள் எங்களின் இடது பக்கத்தின் நினைவுகளும் வலது பக்கத்தின் செயல்களும் தங்களிடத்தில் சரணடையட்டும். தங்கள் அருளால் ஒளியூட்டல் பெற்று மேம்படட்டும். தாயே, எங்களுக்குள் ஸ்ரீ கணேச தத்துவத்தை தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். நாங்கள் கடவுளோடு ஒருங்கிணைந்த நிலையில் எப்பொழுதும் இருப்பதற்கு ஸ்ரீ கணேசரின் ஆசீர்வாதமும் அனுமதியும் இருக்க தாங்களே எங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் அம்மா. எல்லையற்ற ஆனந்தத்தின் எல்லை என்பது இறைவனை உணர்வதாகும். நாங்கள் ஸ்ரீ கணேசரின் ஆசிர்வாதத்தோடு தங்களின் அருளாசியோடு நாங்கள் எங்கும் நிறைந்திருக்கின்ற இறைவனின் ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு தாங்களே எங்களை
தகுதியுடையவர்களாக மாற்ற வேண்டும் அம்மா. தங்கள் அருளால் நாங்கள் தூய அறிவை பெற்ற தூய ஆத்மாவாக இருக்க விருப்பப்படுகிறோம். எங்களின் இந்த தூய விருப்பத்தை தாங்கள் ஆசிர்வதித்து அருள் புரிய வேண்டும் அம்மா. எங்களின் மூலாதார சக்கரத்தின் 4 இதழ்களும் தங்கள் அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் நிரம்பி இருக்கட்டும் அம்மா. மந்திரம். ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நமது மூலாதார சக்கரத்திலேயே வைத்து ஸ்ரீ கணேசர் விசேஷம் கூறி தியானத்தில் இருப்போம். ॐ नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं हृदं वच्मि सत्यं वच्मि अवत्वं मामवक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चातात् अवपुरस्तात् अवोत्तरातात् अवदक्षिणातात् अवचोद्ध्वातात् अवाधरातात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वम् आनन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तसिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो निलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवस्वरों गणादीं पूर्वमुच्चार्य वर्णादीं तदनन्तरम् अनुस्वार परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं ककार पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वार शान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपं नादसन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निच्छ्रुतगायत्री छन्दः गणपतिर्देवता। ॐ गं गणपतये नमः। एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि
तन्नो दन्ति प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं हृदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैर्सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणमच्युतम् आविर्भूतं च सृष्टयाद्धौ प्रकृते पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो रात्रपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते अस्तु लम्बोदराय एकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நாபி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயி, எங்களின் நாபி சக்கரத்தில் ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணுவாக வீற்றிருக்கும் தாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற எல்லா மாயைகளையும் அகற்றுபவராவீர். எங்களுக்குள் இருக்கின்ற ஆணவத்தையும் பொய்யான பெருமைகளையும் அகற்றுபவரும் தாங்களாவீர். எங்களுக்குள் இருக்கின்ற எல்லா சந்தேகங்களையும் திருப்தியற்ற மனநிலையையும் அகற்றுபவர் தாங்களாவீர். எங்களுக்குள் எதிர்பார்ப்புகளால் ஏற்படுகின்ற அதிருப்தியை அகற்றுபவரும் தாங்களாவீர். எங்களுக்குள் உண்மையை நிலைநிறுத்துபவரும் எங்களுக்குள் மன அமைதியும் போதுமென்ற மனதை நிலைநிறுத்துபவரும் தாங்களாவீர். தாய், எங்களுக்குள் நம்பிக்கையையும் தர்மத்தையும் நிலைநிறுத்துபவர் தாங்களாவீர். எங்களின் நல் வாழ்வை பாதுகாப்பவரான தாங்கள் எங்களுக்குள் ஸ்ரீ லக்ஷ்மி தத்துவத்தை நிலைநிறுத்தி உணர வைத்து அதன் மூலம் ஸ்ரீ மகாலட்சுமி தத்துவத்தை உணர்த்தி நிலைநிறுத்துபவர் தாங்களாவீர். எங்களின் நாவி சக்கரத்தில் ஸ்ரீ கிரகலக்ஷ்மி தத்துவத்தையும் ஸ்ரீ ராஜலக்ஷ்மி தத்துவத்தையும் உணர வைப்பவரும் தாங்களாவீர். தாயே, எங்களிடத்தில் இருக்கின்ற இந்த மனித குணங்களின் அனைத்து எதிர்பார்ப்புகளையும் தங்களின் பொற்பாதத்தில் நாங்கள் முழுமையாக சமர்ப்பிக்கப்படும் பொழுது எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து கவலைகளும் நீக்கப்படுகிறது. தங்கள் அருளால் நாங்கள் தங்களின் ஆசிர்வாதத்தை பெற்ற தூய ஆத்மாவாக பிரதிபலிக்கிறோம். தாயே, தயவு செய்து எங்களின் பவசாகரத்தையும் தூய்மைப்படுத்துங்கள். தங்கள் அருளால் எங்களின் குரு தத்துவமும் மேம்படுத்தப்படட்டும். எங்களை சாட்சி பாவத்துடன் பற்றற்ற நிலையில் தூய ஆத்மாவின் நிலைப்பாட்டோடு எங்களின் சுயம் குரு தத்துவத்தை உணர்ந்த நாங்கள் கண்ணியம் நிறைந்தவர்களாகவும் பொறுமையுடையவர்களாகவும் இருக்க எங்களை தங்கள் அருளால் ஆசிர்வதியுங்கள். எங்களுக்குள் தூய அறிவை நிலைநிறுத்துங்கள். எங்களுக்குள்
ஆன்மீகத்தின் இறுதி நிலையை நாங்கள் உணர்வதற்கு தகுதியுடையவர்களாக எங்களை மாற்றுங்கள். அதன் அர்த்தத்தை உணர வைத்திடுங்கள். எங்களின் சித்தம் முழுமையும் தங்களுடையதாக இருந்து நாங்கள் விழிப்புணர்வு பெற்ற ஆத்மாக்களில் மிக உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடியவர்களாக இருக்க எங்களை ஆசீர்வதியுங்கள் அம்மா. எங்களின் நாபி சக்கரமும் பவசாகரமும் தங்கள் அருளால் ஆசீர்வாதத்தால் நிரம்பி இருக்கட்டும் அம்மா. அதை நாங்கள் தங்களின் அருளாசியோடு நுண்ணதிர்வுகளின் குளிர்ந்த நிலையில் உணர எங்களை எங்களுள் நிலை நிறுத்துங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணு சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணு சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. தொடர்ந்து நாம் ஸ்ரீ விஷ்ணுவின் திருப்பெயர்களையும் கூறி ஸ்ரீ மகாலட்சுமி அஷ்டகத்தை கூறி தியானத்தில் இருப்போம். ஸ்ரீ விஷ்ணுவோட 24 நாமங்கள். வலது கை நாபி சக்கரத்தில் வைத்துக் கொள்வோம். ஓம் त्वमेव साक्षात् श्रीकेशवाय नमो नमः. ॐ श्रीनारायणाय नमो नमः. ॐ श्रीमाधवाय नमो नमः. ॐ श्रीगोविन्दाय नमो नमः. ॐ श्री विष्णवे नमो नमः. ॐ श्री मधुसूदनाय नमो नमः. ॐ श्री त्रिविक्रमाय नमो नमः. ॐ श्री वामनाय नमो नमः. ॐ श्री श्रीधराय नमो नमः. ॐ श्री ऋषिकेशाय नमो नमः. ॐ श्री पद्मनाभाय नमो नमः. ॐ श्री दामोदराय नमो नमः. ॐ श्री सङ्कर्षणाय नमो नमः. ॐ श्री वासुदेवाय नमो नमः. ॐ श्री प्रद्युम्नाय नमो नमः. ॐ श्री अनिरुद्धाय नमो नमः. ॐ श्री पुरुषोत्तमाय नमो नमः. ॐ श्री अधोक्षजाय नमो नमः. ॐ श्री नरसिंहाय नमो नमः. ॐ श्री अच्युताय नमो नमः. ॐ श्री जनार्दनाय नमो नमः. ॐ श्री उपेन्द्राय नमो नमः. ॐ श्री हरये नमो नमः. ॐ श्री श्रीकृष्णाय नमो नमः. साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. नमस्तेस्तु महामाये
श्रीपीठे सुरपूजिते शङ्खचक्रगदाहस्ते महालक्ष्मी नमोऽस्तु ते। नमस्ते गरुडारूढे कोलासुरभयङ्करी सर्वपापहरे देवी महालक्ष्मी नमोऽस्तु ते। सर्वज्ञे सर्ववरदे सर्वदुष्टभयङ्करी सर्वदुःखहरे देवी महालक्ष्मी नमोऽस्तु ते। सिद्धिबुद्धिप्रदे देवी मुक्तिमुक्तिप्रदायिनी मन्त्रमूर्ते सदा देवी महालक्ष्मी नमोऽस्तु ते। आद्यन्तरहिते देवी आदिशक्ति महेश्वरी योगजे योगसम्भूते महालक्ष्मी नमोऽस्तु ते। स्थूलसूक्ष्ममहारौद्रे महाशक्तिमहोदरे महापापहरे देवी महालक्ष्मी नमोऽस्तु ते। पद्मासनस्थिते देवी परब्रह्मस्वरूपिणी परमेशी जगन्मातः महालक्ष्मी नमोऽस्तु ते। श्वेताम्बरधरे देवी नानालङ्कारभूषिते जगस्थिते जगन्माता महालक्ष्मी नमोऽस्तु ते। महालक्ष्मी अष्टकं स्तोत्रं यः पठेत् भक्तिमान् नरः सर्वसिद्धिमवाप्नोति राज्यं प्राप्नोति सर्वदा। एककालं पठे नित्यं महापापविनाशनं द्विकालं यः पठे नित्यं धनधान्यसमन्वितः त्रिकालं यः पठे नित्यं महाशत्रुविनाशनं महालक्ष्मीर्भवे नित्यं प्रसन्ना वरदा शुभा। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே நமது கவனத்தை கொண்டு செல்லுவோம். தாய், எல்லா உயிர்களையும் ஒழுங்குபடுத்துபவரான தாங்கள் ஸ்ரீ ருதம்பர பிரத்யானியாக விளங்கும் தாங்கள் எங்களுக்குள் எண்ணங்களற்ற விழிப்புணர்வு நிலையிலிருந்து சந்தேகமற்ற விழிப்புணர்வு நிலையை நிலைநிறுத்துங்கள் அம்மா. உங்களின் ஆசீர்வாதத்தை முடிவில்லாமல் பெறுகின்ற நாங்கள் எங்களின் தியானத்தினுள் ஆழமான அமைதியான நிலையை பெறுவதற்கு தாங்களே எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் அம்மா. மந்திரம் ஸ்ரீ பரமானந்த ஸ்வரூபிணி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ பரமானந்த ஸ்வரூபிணி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. தொடர்ந்து நமது இதே தியான நிலையில் சில நிமிடம் இருப்போம்.
ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நமது இதே தியான நிலையில் தொடர்ந்து அன்னையின் சொற்பொழிவை கேட்டு தியான நிலையிலேயே இருப்போம். Today again is a New Year's Day. Every New Year comes because we have to take to something that is new. It has been so arranged that the sun has to move for 365 days and again a new year has to come. Actually, the whole solar system is moving in a spiral way. So there is definitely a higher state of this solar system. Every year it is rising higher in a spiral way. So it is not only that it is because 365 days have passed, but because it has moved a step forward, higher than what it was. Now we can see that in awareness, human beings have definitely risen much higher than what they were, say, about 2000 years back. But the first system that started, the whole universe, was the first model, we can say, was created. And that model has to be perfect. And that was a perfect model, which then started perfecting the rest of it. So that is the perfect model, which is in the principle of this ascent. And that is working out this ascent. Now the perfection of the rest of the universe takes place in various directions. But today we have to consider the Mahalakshmi principle. Now Mahalakshmi, as I told you, is a perfect principle. It's a perfect principle. It's perfect. It's born as perfect. Will remain as perfect. Will be always eternally perfect. So that is not necessary to be corrected. Now this Mahalakshmi's thing I am discussing here because you may be able to go today to see the temple of Mahalakshmi. Now the temple of Mahalakshmi, when you go there, you have to know that this deity has come out of the Mother Earth in this particular place. That means this place has got a capacity to give you a force, we can say an additional force, or an intensive feeling of evolution. If you are sensitive enough, you can see that, you can feel it, and you can do it. But if you are not so sensitive, you are still so conditioned and still outside, that may not work out. I mean, all kinds of things can be done, but if somebody wants to remain a stone, you can't do anything about it. So this Mahalakshmi principle is working out in this place, Kolhapur. Normally this place should be very, very warm because of this position. But even in summer, this place keeps very cool because of the vibrations from the temple that is emitted. The people in this place may not be so aware either. We cannot say if they are aware, because as negativity has to come forward, there are lots of sugar factory and lots of alcoholism going on here. But we have to take the best advantage of every place which is created specially for a particular purpose. So it's a pilgrimage in a way that we are here, that we have to look after our Mahalakshmi principle of our ascent. As you know, this ascent
starts at the Navi and is surrounded by the Guru principle. Now the Guru principle within us, if it is absurd, if it is juxtaposition, placed in a juxtaposition way, if it is not properly embedded within us, if it is not emitting through our character and behavior, Mahalakshmi Tattva cannot be strengthened. Mahalakshmi Tattva is strengthened through Guru principle. Now we are lucky today because there was the birthday of Dattatreya just the other day when we had the puja, and today is this Mahalakshmi puja. So two things together we have got together. First was the Datta puja and today is this puja of Mahalakshmi. So to have the Guru principle all right, we must make our dharmas correct. Now these dharmas, as I have told you many times, are 10. And we should look after these 10 dharmas in a very careful manner. These are expressed outside, but whatever is inside comes out. Now I find when you people talk and you say things, I know that this person is negative, that person is definitely positive. There are so many ways of expression of positivity. But how I know that I can't tell you, because I just don't know how to tell you that. But I just know that such a person is definitely positive and such a person is negative. The positivity lies in understanding why are we here. First of all, why are we on this earth? Why are we human beings? In understanding. What are we doing about it? Why are we Sahajogis? What is Sahajogi has to do? What is his responsibility as a Sahajogi? Then he moves forward to understand why Mother is so kind to me. Why have I got vibrations? Why am I the very few who have got the special blessings, the special knowledge of vibratory awareness? And then you ask yourself, what am I doing about it? Am I still very much embedded in my cheapishness or in my childishness, in my stupidity, in my harshness, in my aggressiveness? We always see these things in other people, not in ourselves. So we are not Sahajogis. We should understand at that point, when we start seeing these things in other people, then we are not Sahajogis. We should see in ourselves and emit pure compassion to others. But always people see that it is in another person this exists. Whatever I may try to say, they always see another person. Now supposing there's a negative person among us. You need not be compassionate to that person. On the contrary, better be away. Get rid of that person as far as possible. Don't have anything to do. Is a definite sign of great compassion to yourself, if not to others. Better not have anything to do with a person who is negative, if you have to come up. He may be your brother, sister, anyone. But try to be away from a person who is not positive. It causes lots of problems. I've been telling you this and I've been requesting you, but the conditioning is such that still though you have become a Guru Tattva, you don't understand that you have to be detached. For a Guru, there's no brother, sister or any other relationship except for the relationship of the mother. There is no other relationship exists. One of these principles are to be understood. Very important, I think, is for all of us, that our relationship is only to mother and to Sahajogis and not to any relationship which has come to us, whether through Sahajoga or whether through anything else. Now this I have been explaining because our Mahalakshmi Tattva is not all that. That's why we get sort of frittered away, lost into these things. And the Mahalakshmi Tattva has to be like an ascending force, all put together. Like my father used to give an example, that supposing you have
collect lot of wheat and you spread it on the ground, it will be all lost. It will spread out like this side, that side, it will be all lost. But if you put it in a bag, it will rise. In height, naturally, it will have those maryadas, it will rise and it will go higher and higher. In the same way, this principle of Mahalakshmi can spread just across like that and can just destroy all that Mother has given us and all that we have had all these years, only by spreading it out. Now to collect it inside is to pay attention to yourself first of all. Try to clarify your ideas and your understanding in brain is important, because Mahalakshmi Tattva ultimately works in the brain. Is the enlightenment of the brain is done by Mahalakshmi Tattva. It gives you the Satya, the truth, see. So, in the brain, you must clarify, reach logically, you must reach the conclusion that I don't have to do these things. I have to do these things. I have to ascend. This is why I am here. Why I am here. What am I supposed to do? Now, logically, you convince your brain. First of all, it's very important now after realization. Because if logically your brain doesn't understand, it will always be cheapish, childish, indignified, or could be harsh, horribly oppressive. It could be one of these. So, in Guru Tattva, there are 10 elements. 5 of them deal with the weight. Guru is the weight, you see. Weight of a person. How much weight you have got, the gravity as we call it. A person has a gravity. When he talks, how much balance he's got. You see, even in Indian music we call it vazan. Means the weight. The weight of the person means when he is dealing with himself or with others, how much weight he carries. In English also they use this word. How much weight he carries with others means how much he can really impress others. If you impress too much, alright, then the person will say, oh, it's too much. That is a very big quality with Western people, is, oh, that is too much. That they have an idea. You see, this is all ego-oriented. That is too much. If you tell them too much, oh, that is too much, she's too much. I'll do it slowly. It is too much for me. It's very common. It's very common reaction. So, how much weight you have. And the second one is the quality of magnetism. 2 things, magnetism. First is the quality of weight. That's how much dignified you are, how you talk, how your language is, how your behavior is. You should be humorous. But sometimes, even with me, I find people talk in a very funny manner. I just don't understand. How is it always they say the wrong thing? I mean, even if they have to say one sentence, they'll say wrong thing. It's absolutely with them. It's also Vishuddhi, which is also Nabhi, comes from Nabhi, because you must know that Vishuddhi chakra is the ascent of the Nabhi chakra. So what happens? That a person, whatever he is expressed through his language, through his behavior, through his face, through his nose, his eyes, everything, through the Vishuddhi chakra. So the ascent of the Nabhi is shown through the Vishuddhi chakra. Now whatever you have in the Nabhi is shown here. Supposing now a person who has the Mahalakshmi Tattva properly developed, such a person will have a way of dealing with another person where he will have the weight as well as the understanding how far to go with the person, how far to carry on with the person, how far to talk to a person, how far to think about a person, how much importance to be given. That's one point is very important. And the another point is that how much magnetism you have. So you reverse back to yourself. The magnetism is a magic of a person. A person is magnetic because he has certain magic. Now this magic comes from your own personality. From your own personality. So the basis of magnetism on the left hand side starts, and that basis
is Sri Ganesh. Sri Ganesh is the basis of that magnetism. So your innocence. Innocence is the best way to have that magnetism. Magnetism you cannot express in material way. It's not a material stuff. But it is something abstract, comes from your quality of Ganesha, Sri Ganesha. Such a person is magnetic. Magnetic means that such a person attracts another person because of the weight of the person, because of the quality of the person. Such a person attracts, but does not attract for lust, greed and nonsensical things, but attracts another person because of the fragrance of love in this another person. Now it is always confused, because it's such an abstract thing. So one must understand it in a very subtle way. What is this magnetism that one should have? You see, there are some gestures people use artificially, which normally they have been using just to attract other people, the way they walk, the way they dress, the way they live. All these things are of no use. It is something so inner, that fragrance is so inner, which must be done. But in Sahaja Yoga, I have seen people just don't bother about it, just don't bother. They think the way they have been living, the way they have been this, say if they are English, they are English. If they are French, they are French. If they are Indians, they are Indians. If they are from Kolhapur, they will be from Kolhapur. These ideas first must be curbed down, because the fragrance spreads everywhere, whether you are English or anything. So the fragrance of a person develops through, first of all, the Ganesha principle within it. Ganesha principle is to be first of all seen to. Now, a Ganesha person is not a person who is absolutely remorse type, or a person who is such a gone case that even if you beat him up and make him into a complete mince thing, he will bear it. It's not that. It's not that. On the contrary, the quality of magnetism is such that it attracts you to a point where you are not disturbed. Now this is a very important point we should know. You see, if you have other love like carnal love and all other love you have, then that love you may attract the person, that person can destroy, and it destroys you, always. But this attraction does not destroy. Does not destroy. The attraction is up to that point that you are not destroyed, because you being much higher, much deeper and much weightier, you cannot be destroyed by a thing that you are attracting. Always a greater magnet attracts the smaller magnet. And that is what one should understand. This magic and this charismatic temperament of a person comes by, first of all, the Ganesha Tattva, innocence, and secondly, by complete dedication and devotion. Those who are completely dedicated and devoted to Mother, not to anything else, Ganesha Tattva again, not to your wife, not to your husband, not to your sister, not to your country, not to anyone but to Mother. Complete dedication gives you that charisma or that attraction. In Sahaja Yoga, such a person becomes really attractive, and such a person has a name. Now some people think that if you are Konadara, some people think that if you are a very passive person, and if anybody says anything to you and you don't mind, sort of a person, you are charismatic. It's not. People like you because they can dominate. They like you because they can dominate you. Now, if you think that by your aggressiveness and by your shouting and by your screaming and these people, you will achieve that charismatic temperament, you cannot. You cannot achieve that either. So, how do you achieve it? By becoming more innocent.
Now, how innocence develops in a person is by not thinking about it. Like you see, somebody asked me, how do you manage your income tax? I said, by having no income at all. Then they asked me, how do you solve your car problem? By not having any car at all of mine. They said, what about your house problem? By having no house of my own. Nihi, everything nihi for me. Say, how do you solve this problem? By not having it. Just not having it. Don't take up headaches upon yourself. See, when you take up headaches upon yourself, then only the innocence is released. That headaches like this, that this is my shawl, this is my sari, this is my thing, this is this, this is this, this is this. But only one thing is that this is my mother and I have to proclaim her. That's all. If that is the way it is, then innocence starts rising like Sri Ganesha, and by having no other headaches. This is mine, that is mine. This mind business causes the problem, I think. Personally, I think this must be the reason. That this mind business, this is mine. Because whatever is mine. So somebody told me, this is a very good argument he gave. Whatever is mine is not I. Means that's not so. My body, my head, my everything mine. But I, he gave me this idea. I. What is I? Then I is separated. Whatever is not mine is I. So what remains is your spirit. Somebody gave me this argument. I said it's a very good argument to work it out. Then whatever remains is I. And that I is the one we have to see. So you go on reducing all these minds. So the pure spirit of innocence will rise. So the idea about spirit also, people think that if you become spiritual, I don't know what people think about spiritual people. But the idea about spiritual people is that you have to be something terrific like a bull, or I don't know. You have to be sharp like a fox. You have to be intellectual like Freud or something. All sorts of ideas people have. No, it is not. Spiritual person is just innocent. Just innocent. There is no intelligence, nothing. Just innocent. The whole thing is innocence. See, whatever he talks or says comes through innocence. It doesn't have intellect as such, which people have through reading and through understanding and by analyzing. Nothing of the kind. It just has pure and simple innocence. And it all works out very well. It's so clean. It just says what it knows, and what it knows is the highest. So this deconditioning has to be brought within us. But you should not discuss it among yourself. Also, once you start discussing, then you see, it becomes sort of a theological argumentation. There is no theology about it. It's very simple. It's the simplest thing is to be innocent. But the innocence is lost. Why? Because our attention is in different ways. We are attentive to other things. We are looking at other things. You see. It's so simple, Today I was thinking, I have to buy 3 9-yard saris. A simple question I answered. Because there are 3 ladies who wear 9-yard saris and I have to give them 3 9-yard. That's all. I just thought of it. All right. I came here, I saw a very nice sari being put in. So I asked her, where do you get? She get here. I said, all right. So we go and buy those 3 saris. No analysis, nothing of the kind. I just came into my mind, I have to buy 3 saris, finished. The answer is. So even the atmosphere is so innocent. The whole situation is so innocent that the solution is presented by innocence to innocence. The innocence works out in everything, you see, because everybody has little bit of innocence in everyone, isn't it? So you can, it's like a 5th columnist, you see. The innocence is the 5th column within you. So if any person is innocent, you see, he'll work out on your 5th column and will make you alright. When you give bandhan to others, what happens? You actually bind him by your innocence. And the poor fellow doesn't know. He has his innocence within him,
You capture that innocence, that's how you are there. That's how you man. It's very simple to work out things. Only principle, the tattva, the whole thing rests on what that word is nothing but innocence. So try to develop this by all these things are neti vachaneri gumo avuchus. By saying not this, not this, not this, not this, not this, to all your thoughts, not this, not this, not this, not this. You reach there. Not mine, not mine, not mine, not mine. You reach there. And that is how it is. And you see the whole material world is now attacking the innocence because they are frightened. You cannot attack. Innocence cannot be destroyed. It cannot be destroyed. Innocence is something, is all pervading and it cannot be destroyed. So whatever people may try, it cannot be destroyed. But it can be covered. It can recede. But it cannot be destroyed. It will act its own way. So try to develop that innocence which is the basis of Mahalakshmi Tattva. We should say, or that is the essence of Mahalakshmi Tattva. So the outward thing is the weightage, weight, the dignity, the behavior, everything. Is the outward thing, and the inside thing, the Tattva, the principle, on which it is based, is innocence. Now, if we understand Mahalakshmi Tattva within us, how it has to work out. It's not intellectual. Again, I would say that I don't want you to project your intellect into it and to find out. But just remain where you are and you will find the answers just coming to you. Automatically. Just don't project your minds into it. Just you'll get all the answers to every question. Just like that. Because innocence in everyone is the simple answer. While all the complications drop out, the innocence is. And that is what is the love of God. Is the love of God. So don't confuse this with love, with all your nonsensical love ideas you have about people and identification, misidentification. This is pure love within us, the purity, the innocence, which is love, and which is life itself, we should say, is a part of that, the Pranashakti. But Pranashakti is not Mahalakshmi. So Mahalakshmi is the essence of everything. Because if creation has to take place also, if desire of God is there, and if there is no Mahalakshmi Tattva, then what is the use of having the desire? It's finished. Supposing even if you have creation and you do not have the Mahalakshmi Tattva, how will you work it out? You cannot work it out. You have to have Mahalakshmi Tattva because they do not have any meaning. So outwardly it is Mahalakshmi Tattva, but inside is, we can say there are three cores. The first core is Mahalakshmi Tattva, outside. To look at, you see the growth. All right. Then inside is the creation. That is all the elements being created and all that. But inside that is the desire. And inside the desire is the half one, you can say, is the Ganesha. So this Ganesha Tattva ultimately overpowers everything and permeates through everything. And this is, I would say that don't think about it. Just allow your innocence to grow. Simple innocence. And your dignity. That's very important to have your dignity. Like some people think if they wear torn clothes and walk about on the street, they are big sannyasis. It's wrong. Why? You are not being dignified. And God has given you so much. Why should you try to show that you haven't got anything, just to show off that you haven't got anything? God has given. This is just a sort of a thanks to God. That God, you have given me so much. You have to wear the best. Like in puja, if you see the ladies here wear all their nose rings and all their ornaments and everything on the temple, everything. And in the same way, men also wear their very clean dresses, very clean things, whatever they have. They wear simple, clean dresses, whatever they have.
but no ostentations. It's just a thing by which you express. The God has given you this, oh God, it is such a great day today to be the New Year, on the New Year day to be here on Mahalakshmi's place of Kolhapur. And this is also called Kolhapur because Kolasura was killed. Kolasura was a horrible fellow like a fox, and he was born again. Now he is again dead. Thank God. He was here and now he is dead. Kolasura died. You don't think about it. Again your mind goes out. Don't think about it. I'll tell you about it. I have deliberately avoided the name. He was born again and was finished now. So this is the place where Kolasura was killed, where this was established. So Mahalakshmi's incarnation came in, and that's how this place has a special value that we have come here for a pilgrimage. And let us be in a humble way think about it. Actually, these things could not take place in the West, because even if they had come out of the Mother Earth, who would have recognized them? Who would have known about them? Who would have respected them? Who would have worshipped them? That's why it did not happen in the West too much. But it is there, little bit is there, no doubt. But here, now, we have all these temples, and attack on the innocence has come from the Tantrikas. And so the Tantrikas entered all these temples and they tried to establish themselves. But gradually they are being neutralized and cleaned up. These Tantrikas have gone into every temple of all the goddesses, and they will be gradually all ousted out. So this is the attack that came through, and that's how these Brahmins, you see, came down and settled in these places, so-called Brahmins, and tried to preach about all tantric methods and things here in the temple, and they really spoiled the atmosphere. So may God bless you all. I want you people to develop concentration of mind so that you rise above all other misidentifications and get identified with a pure spirit through your Mahalakshmi principle. May God bless you. साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी நமோ நமः. நாம் அனைவரும் அன்னையின் உரையை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாயே, இந்த புத்தாண்டு நன்னாளில் எங்கள் அனைவருக்கும் தங்களின் ஆசிர்வாதத்தை முழுமையாக அளித்து
எங்களுள் அமைதியையும் தியானத்தின் ஆழத்தையும் தங்களின் ஆசிர்வாதத்தை நாங்கள் உணரக்கூடிய அளவிற்கு எங்களை உணர வைத்தமைக்கும் எங்களின் கோடானு கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதத்தில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாயி, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து மாயைகளும் அறியாமைகளும் குழப்பங்களும் சந்தேகங்களும் கவலைகளும் தங்கள் அருளால் அகற்றப்பட்டு புத்தாண்டு நன்னாளில் நாங்கள் அனைவரும் அனைத்து வளங்களையும் பெற்று எங்களின் தியானத்தின் மூலமாக ஆன்மீகத்தில் மேன்மேலும் வளர்வதற்கு எங்களை ஆசிர்வதியுங்கள் அம்மா. தாயி, இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம்.